முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது 72வது பிறந்தநாளை முன்னிட்டு அண்ணா நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்தும் மலர் தூவியும் மரியாதை செலுத்தியிருக்கிறார். மேலும் லேடி வெலிங்டன் பள்ளியில் பள்ளி கல்வித்துறைக்கான மாணவர் சேர்க்கையையும் அவர் தொடங்கி வைத்திருக்கிறார். தமிழ்நாடு முழுவதும் அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையானது இன்று நடைபெறுகிற நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது பிறந்தநாளை முன்னிட்டு மாணவர் சேர்க்கையை தொடங்கி வைத்திருக்கிறார். மேலும் கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் பாஸ்கர பாண்டியன் இணைந்திருக்கிறார். பாஸ்கர பாண்டியன், விவரங்கள் என்ன? பத்மநாபன், தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலினுடைய 72வது பிறந்த நாள் விழாவானது தமிழ்நாடு முழுவதும் திமுக தொண்டர்களால் வெகு விமர்சையாக கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக சென்னை காமராஜர் சாலையில் இருக்கக்கூடிய அண்ணா கலைஞர் நினைவிடங்களில் தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் மலர் வளையம் வைத்து மலர் தூவி மரியாதையை செலுத்தி வருகிறார். அதோடு மட்டுமல்லாமல் பெரியார் நினைவிடத்திற்கும் சென்று அவர் மலர் தூவி மரியாதை செலுத்த இருக்கிறார். மேலும் இந்த அண்ணா நினைவிடத்திற்கு அருகிலேயே சென்னை கிழக்கு மாவட்டத்தின் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நலத்திட்ட உதவிகளையும் பொதுமக்களுக்கு வழங்க இருக்கிறார். அரிசி, பருப்பு, சர்க்கரை உள்ளிட்ட மளிகை பொருட்கள் அடங்கிய தொகுப்பினை நலத்திட்ட உதவியாக பொதுமக்களுக்கு வழங்க இருக்கிறார். அதே போல காலை 9 மணிக்கு அறிவாலயம் செல்லும் முதலமைச்சருக்கு சென்னை மேற்கு மாவட்ட செயலாளர் சிற்றரசில் பிரமாண்ட வரவேற்பும் அளிக்கப்படுகிறது. அண்ணா அறிவாலயத்தில் அமைச்சர்கள், திமுக நிர்வாகிகள், கூட்டணி கட்சி தலைவர்கள் உள்ளிட்டோருடைய வாழ்த்துக்களை பெற இருக்கிறார். பின்னர் கோபாலபுரம் சென்று தாயார் தயாளு அம்மாளிடமும், சிஐடி நகர் சென்று ராஜாத்தி அம்மாளையும் சந்தித்து வாழ்த்து பெற இருக்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அண்ணா நினைவிடத்தில் மரியாதை செலுத்தும் பொழுது இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம், அண்ணாவின் பாதையில் எப்போதும் அயராது உழைப்போம் என்ற உறுதியேற்பையும் அவர் ஏற்றிருக்கின்றார். மேலும் அதாவது வீட்டிலிருந்து புறப்பட்டவுடன் அண்ணா நினைவிடத்திற்கு வருவதற்கு முன்பு அரசு பள்ளிகளில் இன்று மாணவர் சேர்க்கையானது தொடங்க இருக்கிறது. அதனையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் புதிதாக பள்ளியில் சேரக்கூடிய மாணவர்களுக்கு மாலை அணிவித்து அந்த மாணவர் சேர்க்கை தொடங்கி வைத்திருந்தார். தன்னுடைய பிறந்த நாளையொட்டி மாணவர்களுக்கு சாக்லேட்டுகளை வழங்கியும் அருகில் இருந்த பெண்களுக்கும் அந்த இனிப்புகளை வழங்கியும் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடி வருகிறார். முழுமையான விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர பாண்டியன்.